பகுத்தறிவுங்கிறது என்ன சொல்லுங்க? ஆடிப்பட்டம் தேடி விதை, இது பகுத்தறிவா இல்லையா? பகுத்து உணர்ந்து மண்டையில பொடுகு, சரி, மயிரத்தான் சிறைக்கணும், தலையை வெட்டப்படாது. நீ ஏன் மரத்துல கல்ல இருக்க அனுமதி இல்லை, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அது மரத்தை வெட்டி சாய்க்கிறது இது பகுத்தறிவுன்னா இந்த அறிவுல சீயத்தான் வச்சு கொடுத்தணும். மொழி பேசக்கூடிய கூட்டம் என்றும் தமிழ் கருங்காலிகள், பித்தலாட்டக்காரர்கள், இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு சான்றிதழ் அவர் யார் கொடுக்க சொன்னது? இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நான் உழைச்சேன், விழிப்புணர்வுக்காக எல்லாமே செய்து அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த உரிமை இருக்குது. நாங்கள் வந்த பிற்பாடு தான் சாதியை ஒழிச்சிருக்கோம், சனாதனத்தை ஒழிச்சிருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து சமம்னு ஆக்கியிருக்கிறோம். அந்த ரைட்ஸில் சொல்கிறோன்றாங்க. சமம்னு ஆக்கிவிட்டீங்களா? பேர சொல்லி கட்சி நடத்தி முற்போக்கு, சீர்திருத்தம், சமத்துவம்லாம் பேசிட்டு இருக்கிறது ஒரு பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடியை நிறுத்த துப்பு இல்லை. மதிப்புமிக்க அம்மையார் கனிமொழி அவர்கள் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று சொன்னது இருக்குது. சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் அறுக்க கஷ்டம்னா தான் குடிக்க வச்சு அவங்களே அறுக்க வச்சுப்பீங்களா தாலியை? இப்படி இது பெண்ணிய உரிமையில், பெண்ணிய பாதுகாப்பில் வந்து சேர்ந்துருதா? அப்போது எல்லாம் இன்னும் பலரும் பேசியிருக்கிறாங்க. அண்ணாவும் பெரியாரை பேசியிருக்கிறார், திமுகவினரும் பேசியிருக்கிறார். அப்போது எல்லாம் கமுக்கமாக இருந்த இவர்கள் இன்று ஏன் சீமான் பேசுனதுக்கு இவ்வளவு கொந்தளிப்பு காரணம்? ஏன் நீ என்னை இனவெறியன், என்னை சாவனிஸ்ட், மொழி வெறியன், தமிழ் பாசிஸ்ட், தமிழ் இது இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு என்ன திமிரு வருதுன்னா, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நான் பிறந்தது உறுதியாயிருக்கு. கருணாநிதி மகன் என்பதனாலே நீங்க முதலமைச்சர், உங்கள் மகன் என்பதனாலே தம்பி உதயநிதி துணை முதல்வர். இது பிறப்பின் அடிப்படையில் வருகிற பதவி. இதுதான் கொடிய சனாதனம். பிரதானமாக பேசப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு நடந்த ஒரு கொடுமை. அது சீமான் அதிலிருந்து மடைமாற்றினாரா அல்லது இந்த திராவிடர்கள் அதிலிருந்து? அவர் தான் போராடி அதை பற்ற வச்சு விட்டாரு. இப்போ ஆளுநர் எடுத்து நீங்கள் தெருவா போராட வேண்டிய அவசியம் என்ன? எந்திரிச்சு போயிட்டாப்ல, அவ்வளோதானே. நல்லதானே பண்ணிட்டு போயிருக்காப்ல, போயிட்டாரு, போக வேண்டியதானே. அவட போப்பா வருதா போப்பான்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ ஆளுநர் தான் அவர் அதை நியமிக்க முடியும். அப்போ அந்த உரிமையை கூட காப்பாற்றி வைக்காம நீ மாநில உரிமையை என்னத்தை பேசிட்டு இருந்த நீ? சொல்லுங்களேன், என்னவாதான் இருக்கும் பகுத்தறிவுனா? தெரியல, அவர் சொல்றாரு பகுத்தறிவு. அந்த வார்த்தையை எத்தனை நாளைக்குடா வச்சு பூச்சாண்டி ஏற்றுவ? பகுத்தறிவு பகுத்தறிவு என்னதான் பகுத்தறிவுனா? பகுத்தறிவுனா என்ன? எது சரி தவறு என்று ஆய்ந்து தெளிந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு ஆற்றல். சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்கு பேர் இது பகுத்தறிவு இல்லையா? அது எப்பொருள் எத்தன்மை வாய்ந்ததாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது பகுத்தறிவு கற்பிக்கல. சரிங்க. எது ஒன்றையும் சந்தேகி மாற்று சொன்னது அது அறிவை பொதிக்கல. ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பில், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர். இது சாக்ரட்டிஸ். இதெல்லாம் பகுத்தறிவு இல்லை, இதுல கேள்வி இல்லை. பகுத்தறிவுங்கிறது என்ன சொல்லுங்க? ஆடிப்பட்டம் தேடி விதை, இது பகுத்தறிவா இல்லையா? பகுத்து உணர்ந்து அறிந்து விதையை போடுங்க. பகுத்து உணர்ந்து வகுத்து சொன்ன அறிவா இல்லையா? அறிவா இல்லையா? இப்ப அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். இது பகுத்து அறிந்ததா இல்லையா? இது பகுத்து அறிவு. மாங்காய் காய்ச்சால் மங்கும், புளியங்காய் காய்த்தால் பொங்கும். எது விளைச்சல்? ஏன் மாம்பு உதிரலைன்னா பருவ காற்று போய்ச்சிருச்சு. மாம்பு உதிர்ந்திருந்தா பருவ காற்று வீசியிருக்கு. புளியங்காய் காய்ச்சிச்சுன்னா அது புளியம்பு உதிராது, என்ன காற்று வீசினாலும். அப்போ பருவ காற்று வீசினால் பருவமழை பொய்யாது, நல்லா வேளாண்மை விளையும்னு முன்னோன் பகுத்து வகுத்து சொன்னது பகுத்து அறிவு. சரிங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நீங்க சொல்ற பகுத்தறிவு கடவுள் இல்லை அப்படிங்கிறது பகுத்தறிவுனா, கடவுள் இல்லைங்கிறது அது கடவுள் இறை மறுப்பு. அதுதான் அறிவுனா. பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தன் போகல, அவனை கூட்டு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சிருவோம். இங்கே உட்காந்து சாயந்தரம், காலையிலேருந்து சாயந்தரம் கடவுளை 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 கடவுள்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த வார்த்தையை தவிர. அவனை உட்கார வச்சு சொல்ல விடுவோம், சொல்லிக்கிட்டே இருப்பான்.
போறவர நல்ல பகுத்தறிவாதி, கடவுள் இல்லைன்றாப்ல. இதான் பகுத்தறிவுனா என்ன? இறை நம்பிக்கை இல்லாது. இறை நம்பிக்கை உள்ளவர் தான் அப்துல் கலாம். இறை நம்பிக்கை உள்ளவன் தான் உலகத்தில் இவ்வளவு படைச்சிருக்க அறிவியல் ஆய்வறிஞன் போறான். அவனெல்லாம் என்ன முட்டாப்பலா? பகுத்தறிவுனா என்னன்னு ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம். இதாண்டா பகுத்தறிவு அப்படின்னு இருக்கா? பெண்ணிய விடுதலையும் பகுத்தறிவு தான் அதுக்குள்ள. எது பகுத்தறிவு? இங்க பாருங்க, மது குடித்தால் உடலுக்கு தீமை. சரிங்க, எல்லாருக்கும் தெரியும். மது குடித்தால் அது ஒரு விஷத்தை சிறுகு சிறுதா அனுபவித்தால். நீங்க பகுத்தறிவுன்றீங்க. நீங்க சொல்லி வச்சது என்ன? ஐயா பெரியார் வந்து கல்லுக்கு எதிராக போராடினாரு. மணியம்மை நாகமையெல்லாம் கூட்டு போராடினாரு. தன் தோப்புல இருந்த ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டி சாச்சாரு. 1000 500 5 10 அதை விடுங்க. இப்ப வெட்டி சாச்சிட்டாரு. இது ஒரு அறிவார்ந்தவன் செய்யற செய்யலாம். பகுத்து அறிவுள்ளவன் செய்யற செய்யலாம். ஏன் தோப்புல கல்லறைக்கு அனுமதி இல்லை? முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சது. அதுக்கு மரத்தை மண்டையில எனக்கு பொடுகுங்க, மண்டையில பொடுகு. சரி, மயிரத்தான் சிறைக்கணும், தலையை வெட்டப்படாது. நீ ஏன் மரத்துல கல்லறைக்கு அனுமதி இல்லை? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அது மரத்தை வெட்டி சாய்க்கிறது இது பகுத்தறிவுன்னா இந்த அறிவுல தீயத்தான் வச்சு கொளுத்தணும். இது என்ன அறிவு? இதை நம்ப சொல்றீங்களா? எந்த நாட்டிலே மது இல்லை? எல்லா நாடுகளிலும் மது இருக்கிறது. மதுவை குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கு சமமாய் தெரிகிறதே. இது யாரு? பகுத்தறிவாதி தான். ஆமா. இது எப்படி? பங்களம் மாதிரி ஒரு இதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நாம பைத்தியம். 60 ஆண்டுகளா பைத்தியம் முத்தி போய் சுற்றி திரிந்ததெல்லாம் ஏடா இவங்க பைத்தியக்கார பைய ஊரில் கோமணம் கட்டினேன், இந்த அம்மனமாக இருக்கிறவங்கள கோமணம் கட்டினேன் பைத்தியக்கார பைய மாதிரி. இப்போ கேள்வி கேட்குற பதில் தான் சொல்லணும். பைத்தியம்னா என்ன பைத்தியம்? எதுல பைத்தியம்? கேள்வியை கேளுங்கள்னு பெரியார் சொன்னதா நீங்க சொல்லிட்டு இருக்க. அதான் கேட்கக்கூடாது. இங்க பாருங்க, ஏன் அந்த பிரச்சனை? இங்க பாருங்க, நீங்க நான் சொல்றத அப்படியே கேளு. இப்போ தன் அறிவை கொண்டு சிந்தித்து எது சரி தவறென்று ஆய்ந்து தெளிவுறது தான் அந்த அறிவுங்கிற ஒரு திறன் இருக்கு. சொந்த புத்தி தேவையில்லை, பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும்னு ஐயா வீரமணி அவர்கள் பேசியிருக்காங்களா இல்லையா? பேசியிருக்காங்க. சரி, அப்ப மற்றவனுக்கு அவ்வளவு விஷயம் சொல்லிட்டு மூளைங்கிற உறுப்பு எதுக்கு? ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதா, வறுத்து சாப்பிட்றதா, எதுக்கு? இது என்ன பகுத்தறிவு? ஏன் நானே சொன்னாலும் எது சரி தவறு என்று பார்த்து ஆய்ந்து தெளிந்து ஒரு முடிவெடு. நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அப்படியே ஏற்காத. அப்படித்தானே அவரே பேசினாரு. உலகம் முழுமைக்கு இருக்க எல்லா ஞானிகளும் அப்படியே தான் பேசினாங்க. உங்களுக்கு தெரியல, ஆல்வா எடிசன்ட்ட வேலைக்கு வர்ற இளைஞன்லாம் யார் வந்தாலும் முதல்ல வாங்க சாப்பிட போகும் தான் கூட்டிகிட்டு போவாராம். சாப்பாடு எல்லாருக்கும் சொல்லி சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தள்ளி வச்சிருவாப்லையா. சரிங்க. இப்போ அவன் வந்து அதை தொடவே இல்லைன்னா அவனை வேலைக்கு சேர்க்கறது இல்லை. அவர் உப்பு கம்மியாக இருக்குன்னு இவர் சொன்னாலும் நம்பாமல் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் உப்பு சரியில்லை, அளவா இல்லை, வேற கொண்டாங்க அப்படின்னு சொன்னானா தான் பகுத்தறிவு. இங்கே வாடா வேலைக்குன்னு சேர்த்து போகிறான். என் கடைசி வரை சாப்பிடலன்னா கை கழுவிட்டு போயிட்டு வா தம்பி, நான் தேவைன்னா கூப்பிடுறேன். சரி, அதுதான் இவங்க பகுத்தறிவு. இப்போ இப்படி ஒன்று ஒன்றா கேட்போம். உங்கள் பகுத்தறிவு பெருமக்கள்கிட்ட ஒன்று கேட்போம். இப்போ எது பகுத்தறிவுங்கிறதுல உங்களுக்கு அதை விளக்கி நீங்கள் சொல்லணும், அது தயவு செய்து சொல்லணும். அப்புறம் வந்து பெரியாருக்கு நாங்கள் சான்றிதழ் நான் தரலை, நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பெரியார் எங்களை வந்து தமிழை சனியன் என்றும் எங்களை காட்டுமிராண்டிகள் என்றும் மொழி பேசக்கூடிய கூட்டம் என்றும் தமிழ் கருங்காலிகள் பித்தலாட்டக்காரர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து சான்றிதழ் அவர் யார் கொடுக்க சொன்னது? இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நான் உழைச்சேன், விழிப்புணர்வுக்காக எல்லாமே செய்தேன். அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த உரிமை இருக்குது. நாங்கள் வந்த பிற்பாடு சாதியை ஒழிச்சிருக்கோம், சனாதனத்தை ஒழிச்சிருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து சமம்னு ஆக்கியிருக்கிறோம். அந்த ரைட்ஸில் சொல்கிறோன்றாங்க. சமம்னு ஆக்கிவிட்டீங்களா? எங்கே ஆக்கியிருக்கீங்க? எங்கே ஆக்கியிருக்கீங்க? உன் பேரை சொல்லி கட்சி நடத்தி முற்போக்கு சீர்திருத்தம் சமத்துவமெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஒரு பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடியை நிறுத்த துப்பு இல்லை. நீ சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு இருக்கிறீங்க. இதே எங்கள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை பொது தொகுதியில் நிறுத்தி வச்சு வெள்ளு காட்டு, அப்புறம் போய் சமூக நீதியை சமத்துவத்தை ஜெயலலிதா செஞ்சாங்களா இல்லையா? செய்தாங்க. அவங்க நீங்க ஏன் செய்ய முடியல? வேற ஆளை நிறுத்தினா பொது தொகுதி ஆயிடுச்சு. அங்கதான் நின்னாரு எங்க அண்ணன் ராஜா.
நீ நில்லு ராஜா, அங்க என்ன பறையர் மட்டுமா ஓட்டு போட்டு வென்றாரு இவரு? எல்லாரும் எல்லாரும் போட்டான்ல, சேர்ந்து தான் போட்டு, ஆமா. இப்போவும் போடுவான் உனக்கு, ம். போடு நில்லு அப்படின்னு சொன்னா நீங்க முற்போக்குவாதிகள், சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக நீதியின் காவலர்கள் ம். இல்லையா? நீலகிரிக்கு போட்டிய அப்ப ஆரியம் செஞ்சதை திராவிடம் செய்யலையே. ஒரு அருந்ததி கேவலமா நீ நடத்துற ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச நீ அந்த ஒரு செயலை செய்யலையா? உனக்கு எதுக்கு பெரியாரு? ம். அப்புறம் எங்கே இருக்கு சமூக நீதி? பேரில் எல்லாம் நீதி, அது நம்ம மொத்த நீதியும் சுருட்டி கொண்டு போன தவிர என்னத்த நீதி இருக்கு நிலைநாட்டினீங்க? பெரியார் பேசியதால் தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ எதையாவது ம். தாலியாக அறுக்கிறது, ம். அது என்ன பகுத்தறிவாதிகள் செய்யலாம், பைத்தியங்கள் செய்யலாம். பைத்தியம்தான் தாலி எது, காதில் தொங்கட்டாது, தோடுது, தலைமுடியது, வேட்டியது, சேலை எதுன்னு தெரியாமல் அவுத்து போட்டு தெரியும். இது தாலியை அறுக்கிற வேலை யார் செய்வா? அது அடிமை சின்னம், அதனால அறுக்கிறோம் நாங்கள். சரி, அதனால தான் இருக்கக்கூடாது. ஆமாம், சரி. அது பெண்ணிய உரிமை, பெண்ணிய பாதுகாப்பெல்லாம் பேசி தாலி அறுத்திய. இப்போ குடிக்க வச்சு 2,50,000 பேரை தாலி அறுத்திருக்கிய. இது எந்த கணக்கில் வருது? மதிப்புமிக்க அம்மையார் கனிமொழி அவர்கள் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று சொன்னது இருக்குது. சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் அறுக்க கஷ்டம்னு தான் குடிக்க வச்சு அவங்களே அறுக்க வச்சுப்பீங்களா தாலியை? எப்படி இது பெண்ணிய உரிமையில், பெண்ணிய பாதுகாப்பில் வந்து சேர்ந்துருதா? எப்படி? சரி, இதெல்லாம் பேசாத இந்த இருங்க, இதெல்லாம் பேசாத வீரமணி அவர்கள், இதெல்லாம் பேசாத அவர்கள் பேச இதெல்லாம் தமிழ் பேசாம நீங்கள் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எது பகுத்தறிவு? அதுதான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இதையெல்லாம் யார் பைத்தியம்? யார் பைத்தியம்? யார் அவர்கள் யார் பைத்தியம்? யார் உங்க மேல ஏன் இவ்வளவு வன்மமா ஏன் ஒரு பழி? நான் சொன்னதெல்லாம் எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆமா, திருச்சி வேலுசாமி அவர்கள் இருங்க கொடுத்த பேட்டியில் ஒன்று அதை சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? இடஒதுக்கீடு அது இதுன்னு பேசுகிறான். காமராஜர் இல்லைன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்களா வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தேர்தலே நடக்கலை. காமராஜரும் ஐயா கக்கனும் இவர்கள் முயற்சி இல்லை என்றால் சாத்தியமில்லைன்னு பேசியிருக்கிறாரு. அப்புறம் இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன், வந்துருச்சு. அதில் முன்மணியும் பின்மணியும் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டாடா, என்னடா உங்கள் பெரிய பெண் உரிமை அது கடுமையாகவே பேசியிருக்கிறாரு. அப்போதெல்லாம் இன்னும் பலரும் பேசியிருக்கிறாங்க. அண்ணாவும் பெரியாரை பேசியிருக்கிறார், திமுகவினரும் பேசியிருக்கிறார். அப்போது எல்லாம் கமுக்கமாக இருந்த இவர்கள் இன்று ஏன் சீமான் பேசுனதுக்கு இவ்வளவு கொந்தளிப்பு? இந்த சண்டைக்கு எங்க மாமாவெல்லாம் கூட்டி வர வேண்டியது இல்லை, நான் மறுமையை நானே பார்த்துப்பேன். இப்போ நான் சொல்றது கேளுங்க. அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா பெரியாரை பேசுனது, ஐயா கலைஞர் அவர்கள் பெரியாரை பேசுனதெல்லாம் அது குடும்ப சண்டை, திராவிட குடும்ப சண்டை. அது இப்போ நடக்கிறது சித்தாந்த சண்டை, கோட்பாட்டு சண்டை, தமிழ் தேசியமா திராவிடமாங்கிற சண்டை. அதனால நான் பேசுறத இதுக்கு முன்னாடி பேசினாலும் அமைப்பு இல்லாமல் உதிரியாக இந்த கருத்துக்களை பேசி பேசி வழக்கு வாங்கி சிறைக்கு போய் இப்படி அது மிரட்டி பணி வைக்கப்பட்டுருச்சு. அது சீதையின் மைந்தன்லேருந்து பல பேர் நிறைய சின்ன சின்ன காணொலிகளை போட்டவங்களெல்லாம் வந்து பெரிய அமைப்பாக இல்லாமல், ஒரு கோட்பாடு தத்துவம் இல்லாமல், அரசியல் வலிமையான அரசியல் அமைப்பாக மேலானால அது மடங்கிருச்சு. நாம் பேசும்போது உன்னுடைய திராவிட சித்தாந்தத்தின் கோட்பாட்டினுடைய அடித்தளம் இருக்குல்ல, அது ஆட்டங்காணுது. உன்னோட மரத்தினுடைய ஆணி வேர் வெட்டும் போது ஆடுது. அதனால நீ பதறிக்கிட்ட சீமான் அப்படி இப்படி இப்படி இத்தனை கேட்ட நீ சான்று கேட்கல. இதுக்கு எங்க அந்த சான்று உங்ககிட்ட தான் இருக்கு. அரசோட மேக்கி விடு, பொதுவில் விரிச்சு விடு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும்ல. இப்போ பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு, இது யாரு சொன்னது? வள்ளுவன். இவன் யாரு? இவன் ஒரு மலை, இவன் ஒரு பைத்தியக்காரப்ப, இவன் ஆரிய அடிமை. அது தெரியுமில்ல? ஆரிய அடிமை, அவருக்கும் அடிமை. ஆமா ஆரிய அடிமை. அவன் மனு சாஸ்திரம் அதுல இருக்க ஆரிய சாத்தாந்தங்களே அப்படியே பறிச்சு வச்சுட்டா. அப்படி தொல்காப்பியம் ஒரு ஆரிய அடிமை. யாருக்கு? ஐயா பெரியாருக்கு வந்து தொல்காப்பியனும் ஒரு ஆரிய அடிமை. இவர் வந்து என்ன சொல்றாப்ல, இப்படி இப்போ வந்து ஒருத்தருடைய மனைவி இன்னொரு ஆண்மகன் மேல இச்சைப்பட்டுட்டா அதை குற்றமாக கருதக்கூடாதுங்கிறப்ப. இது எதுல வருதுன்னா பெண்ணிய உரிமையில வந்துருது. என்ன ஏதாவது பதில் பேசணும்ல நீங்க? எங்க ஐயா வீரமணி ஐயா பேசுறாங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்றாரு. பாசத்துக்காக எவனாவது புள்ள பெறுவானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. போயிட்டே இருங்க ஐயா. ஆமாம்,
அப்ப பெண்கள் என்ன போனமா வந்தமான்னு இருக்கணும். பெண்களுடைய உரிமை கமிட்மெண்ட், எந்த இது குடும்ப உறவு கூடாது, கற்பப்பை கூடாது. கற்பப்பை கூடாதுன்னு உங்கள் தலகர்த்தா சொன்னது கேட்டு நீங்கள்லாம் எத்தனை கற்பப்பையா இருத்தீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு? பொண்டாட்டி 3 நாள் கட்டி எல்லாத்துக்கும் புள்ள பத்து எல்லாத்துக்கும் பதவியை கொடுத்துட்டு போயிருக்கீங்கள, நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்கள் கடுகையே வந்து பெறல. குடும்ப உறவெல்லாம் நீங்கள் சிதைக்கலையே, பல குடும்பங்களை உருவாக்கியில் வாழ்ந்துருக்கீங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? சரி. அப்போ நீங்கள் கற்பப்பையை தூக்கி விடு, அதான் பெண்மையை உரிமைன்னா. நீங்கள் இது பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறவங்களாம் புள்ள பத்து வச்சிருக்கீங்களே இப்படி. அது யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? இல்லை, யாருக்காக சொல்லி இப்படிலாம் அரசியல்? திராவிடத்தின் பரிணாமம். அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிக்கு மாணவர்கள் வருவதின் எண்ணிக்கை குறையுதே, அதுக்கு என்ன ஆய்வு செய்யாமல் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி இங்கே டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கே, குடிக்க வர்ற மக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கே, அதுக்கு என்னன்னு கள ஆய்வு செய்து ரிப்போர்ட் அனுப்பணும்னு கேட்குது. எது கேட்குது? திராவிட பகுத்தறிவு, திராவிட வளர்ச்சி சொல்லுது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இவங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன். சரிங்க. ஆரியத்துக்கு எதிரான கோட்பாடு திராவிடம். ஆரியத்தின் பெரிய ஒரு குறியீடாக இருந்தவர் இந்த நிலத்தில் ஐயா ராஜாஜி அவர்கள், மூதறிஞர் ராஜாஜி. அந்த பெருமகனுக்கும் உங்களுக்கும் கொள்கை கோட்பாட்டில் நீங்கள் நேர் எதிர்பிம்பம் கொண்டவர்கள். 2 பேரும் சண்டை கொள்கை அளவில். ஆனால் ஒரு இணக்கமான நட்பு இருக்குது. ராஜாஜி செத்து உடல் இருக்கும்போது மூக்குச்செலி ஒழுக குலுங்கி எழுத ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் குடும்ப உறவினர்களுடைய ஐயா பெரியார் தான். அந்த நட்பு கொள்கையில் இவ்வளவு முரண் இருக்கும்போது நீங்கள் ராஜாஜியோட நட்போடு இருக்க முடியுதே எப்படி? நட்பு வேறு, கொள்கை வேறு. ஏன்பா இதே கேள்வியே முடிக்கல. நீங்கள் இருக்கிறீங்களே எப்படி? உங்களால் எப்படி நட்போடு இருக்க முடியுது? இது கேள்வி. தெரியல, ஒருவேளை நானும் அவரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம்ங்கிறப்பல. அப்போ ஆரியர், நீங்கள் திராவிடர், 2 பேரும் ஒரு மொழி அடிப்படையில் கன்னடர் அப்படிங்கிற மொழியின பற்றில் ஒன்றா இருக்க முடியும்னா அதுதான் காரணமாக கூட இருக்கலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சொல்லியிருக்கீங்க. இப்போ அதே இது எங்களுக்கு தமிழர் என்ற மொழிப்பற்று இனப்பற்று வந்தா இது பித்தலாட்டம், இது தாய்ப்பால் பைத்தியம், இது காட்டுமிராண்டி, இது சனியன், இது கருங்காலின்னா வெறி வருமா வராது? இல்லை, நீங்கள் இப்படி பேசுறதால தான் உங்களை சாவனிஸ்ட், தீவிரவாதிகள், பிரிவினைவாதிகள் பயமா இருக்குது. வேற்று மொழியினர் இங்கே இருக்க முடியாது. நீங்க அதை தனியா கேட்கலாம். அப்படி செய்யலாம். நீங்க எங்களை தமிழரை போல பேரன்பு கொண்டு உலகம் தழுவி காதலிக்கிற ஒரு இனக்கூட்டம் இருக்க. எனக்கு புல்லு பூண்டு நாய் நெறிக்கு அரசியல் பேசிக்கிட்டு நேசிக்கிட்டு உயிர்மை நேயம் பேசிட்டு ஒரு இடத்த சக இன மக்களை எங்களை போல எலும்பு நரம்பு ரத்தமும் சதையும் பசியும் உறக்கமும் கனவும் கண்ணீர் கொண்ட சதம் இன மக்களை பகைக்கிறதுக்கு பைத்தியக்காரங்களா நாங்கள்? நீங்கள் தான் எங்களை தமிழர்கள் ஃபாசிஸ்ட், சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், குப்பரேட்டிஸ்ட் இதை பேசிட்டு இருப்ப. அந்த நேரம் எங்களுக்கு என்ன ஒரு சிறுமையும் இல்லையே. நல்லா சொல்லு யாரு? எங்கள் அண்ணன் கவண்டம் பண்ணி சொன்ன மாதிரி மறுக்கா சொல்லு. ஏன் நீ என்னை இனவெறியன், என்னை சாவனிஸ்ட்டு, மொழி வெறியன், தமிழ் ஃபாசிஸ்ட்டு, தமிழ் இது இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு என்ன திமிரு வருதுன்னா, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நான் பிறந்தது உறுதியாயிருது. பிற மொழியாளர்களை நீங்கள் அச்சுறுத்துறீங்க. என்ன தினம் வீட்டு வாசலில் இப்படி வெட்டார் வாழோடு போய் நிற்கிறேன்னா என் தேவை பேசிட்டுக்காதீங்க, அது அப்புறம் பேசுவோம். இருங்க, இந்த பைத்திய கதையை முடிச்சு விட்ருவோம். இப்போ நீங்கள் அதுக்கு இருங்க, அதுக்கு பேசுவோம். இப்போ ஒன்றா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். திராவிடம் அப்படிங்கிறதுல பெரியாருடைய குறியீடு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் தான் கல்வி கற்க வச்சார். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் விடாதீங்க, நீங்கள் ஒன்றும் விடாதீங்க. நீ கருணாநிதி ஐயா தான் எங்களையெல்லாம் படிக்க வச்சார்னா, ஐயா ஸ்டாலின்னு இன்னும் நல்லா படிக்க வச்சுருக்கலாம். அவர் எழுதி பார்த்து படிக்கும்போது 10-15 பிள்ளையோடு படிக்கிறப்படி, பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம்னு படிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். தம்பி உதயநிதிலாம் ஆங்கிலத்தில் ஒரு எண்ணு சொல்கிறாரு, அப்புறம் தமிழில் ஒன்று சொல்கிறாரு, தமிழில் ஒரு எண்ணு சொல்கிறாரு, அதே ஆங்கிலமாக மாற்றி சொல்லும்போது வேற எண்ணு சொல்கிறாரு. சரி, அது தவறி வரக்கூடியது. படிக்க வச்ச நீங்கள் நல்லா படிச்சுட்டு எங்களை படிக்க வச்சுருக்கலாம், அதை தவறு பண்ணிட்டியே. இப்போ இதில் சும்மா எதையாவது பேசி ஒரு கட்டுக்கதையை கட்டி எங்களை ஆண்டு இது பண்ணிட்டீங்க. அது ஒரு காலம். இப்போ 2009 எங்கள் இனச்சாவுக்கு பிறகு
தமிழ் இளம் தலைமுறையினர் வந்து வெகுண்டு எழுந்து வருகிற ஒரு காலம். இந்த பழைய செத்து உத்து போன இந்த திராவிட மாடல், திராவிட தத்துவங்கத்தெல்லாம் வச்சுட்டு பேசக்கூடாது. பெருமக்கள்கிட்ட நான் வேண்டி கேட்குறது, பெரியார் உங்களுடைய ஆக பெரும் தலைவர். இப்போ அம்மையார் கனிமொழி அவர்களோட சொல்லியிருக்காங்க, சமூக பெண்ணியம், சமத்துவம், அறிவியல் வளர்ச்சி இதையெல்லாம் ஏற்கிறவர்களுக்கு பெரியார் தான் தலைவர் என்று. சரிங்க. சரி, அப்போ அண்ணா உங்கள் அப்பாலாம் தலைவர் இல்லையா உங்களுக்கு? அப்போ சரி, பெரியார் என்ன உங்கள் அறிவியல் வளர்ச்சி? உங்கள் அறிவியல் வளர்ச்சி என்ன? என்ன உங்கள் அறிவியல் வளர்ச்சி? அறிவியல் வளர்ச்சி இது திராவிடத்தின் அறிவியல் வளர்ச்சி ஏதாவது சொல்லுங்கள். டாஸ்மாக் சொல்கிறீங்களா? சரி, பகுத்தறிவு, இறை மறுப்பு. உங்கள் குடும்பங்கள்லாம் இன்னும் கடவுள் மறுப்பு இருக்கா? நான் தூக்குனேன், வெளியில் போயிட்டேன், காவடி தூக்குனேன், வேலை தூக்குனேன். உங்கள் கட்சி எதுக்கு முருகன் மாநாடு பிடிச்சி? நீங்களே உங்கள் மருமகன் உதயநிதிக்கு திருநீர் பூசினது இருக்கு. எங்கிட்ட இருக்கு உங்கள் கடவுள் மறுப்பு, உங்கள் பகுத்தறிவு? உங்கள் அப்பா இருங்க, ஓயிலிருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, அது முட்டாள்தனம், கடவுளை வழிபடுகிறது எல்லாம் சொன்னீங்க. உங்கள் பகுத்தறிவு கோட்பாடு, சோக்கால்டு பகுத்தறிவு கோட்பாடு, வெளியில் வந்தோம். எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? புதகுலிக்கு, சமாதிக்கு. இது பெரியார் சமாதி கும்பிடு, இது அண்ணா சமாதி கும்பிடு, இது கருணாநிதி சமாதி கும்பிடு. கும்பிடும்போது தினம் முரசொலியை வச்சு, வடையை வச்சு, அங்கே ஒரு குழம்பி காஃபியை வச்சு, அது ஐயா ஏவாவேலு குழு, ஒரு குழு, அவர் குழுவில் ஒரு குழு கச்சேரி கட்டை அடித்து ஜங்கு ஜங்குன்னு பாடுறது. இது எதில் வருது? பகுத்தறிவு சீர்திருத்தங்களில் வருது. இதெல்லாம் கடவுள் முற்போக்கில் வருது. இதெல்லாம் அம்மா துர்கா அவர்கள் அவருடைய தனி பூஜை அறையில் தமிழில் கூட நமச்சிவாய வாழ்க, நாதங்கள் வாழ்க, அதில் கிடையாது, அது கிடையாது. பக்தி திருமுத்து திருநகை அதுவும் கிடையாது. சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்கிறாங்க. இந்த இருக்கு, காணொலி வேணால் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன், இதில் கூட போட்டு காட்டுங்க. இது எங்கே இருக்குது உங்கள் பகுத்தறிவு? அது தனி உரிமை, அவங்க ஒருத்தர் தனி உரிமையில் நாங்கள் தலையிட முடியாது. பெரியார் வந்து அப்படி சொல்லலை, பெரியார் அப்படி சொல்லவே இல்லை. இது ஏன் உரிமை? இது ஏன் உரிமை? பகுத்தறி நான் வந்து இது திராவிடத்தை எதுக்குறது, இதில் ஏன் தலையிடுற? ஏன் என் வீட்டை வந்து கல்லெடு தெரிய வர? இது ஏன் உரிமை? அவன் தான் பேச்சு போகிறான்னு போக வேண்டியது தானே. நான் பெரியாரை பேசுனதில் உனக்கு இவ்வளோ கோவம் வருது, எங்களை பைத்தியம், இது யார் சொல்கிறதுங்க? நீ யார் என்னை திராவிடன்னு அரை நூற்றாண்டுக்கு மேலே சுமத்தி என்னுடைய நாகரிகத்தை, திராவிட நாகரிகம், திராவிட கட்டிடக்கலை, திராவிட பண்பாடு, இதெல்லாம் உன்னை யார் சொல்ல சொன்னது? இது எவ்வளவு வெறி? அப்போ எவ்வளவு கோபம் இருக்கணும் எனக்கு, எவ்வளவு வெறி இருக்கணும்? எங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த அடையாளம் இல்லாமல் அழிச்சு, எங்கு பார்த்தாலும் உங்க அடையாளங்களை நிறுவி நிறுவி, ஏன் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தவனை எந்த தலைவனின் பெயரை வைக்கிறதுக்கு தகுதி இல்லையா? இந்த மீனம்பாக்கத்தில் கட்டின பன்னோக்கு மருத்துவமனைக்கு, அங்கே கட்டின ஜல்லிக்கட்டு இதுக்கு, நீங்க கட்டின நூலகங்களுக்கு மக்கள் ஏற்கிறார்கள். இருங்க, 4ஆம் தமிழ்ச்சங்கம் சொத்தமிட்ட வித்து எங்க பாட்டன் வஉசி கப்பலோட்ட போகும்போது 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நிதியாக கொடுத்த கொடைவள்ளல் பாண்டித்துரை தேவர் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்தவன். அவனுடைய பேர்ல என் நூலகம் கட்ட மாட்டேங்கிற? ஏன் கட்ட மாட்டேங்கிற? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? எதுக்குங்க அதுக்கு அவ்வளோ ஓடியில் போட்டு மதுரையில் போய் நாங்கள் கட்டையை கட்டி மாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எதுக்குங்க வளாகம்? யாரும் கேட்டோமா? எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இடம், ஜல்லிக்கட்டு தடையவே நீக்க நாங்கள் போராடி நீக்கிக்கிட்டோம். நீங்களா அதை பெற்றுக் கொடுத்தீங்களா? எது ஒன்றை நீங்க சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இதில் என்ன நீங்க பெருமை பேசிக்கிற முடியும்? என்ன பேசி? நீங்க சரியான வீரமிக்க பெருமை மிக்க தலைவர்கள், ஒரு பெரும்பெரும் அறிஞர்கள், ஆகச்சிறந்த கோட்பாடை கொண்ட மக்கள் நீங்க. தலைவர் பெருமக்கள், வரப்போகுது தேர்தல் 26ல் நீங்களும் நிற்கிறீங்க. பெரியாரின் வாரிசுகள், பிரபாகரின் பிள்ளைகள் மோதுவார் 2 பேரும். நீங்க இத்தனை ஆண்டுகள் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லணும். பெரியாருடைய கருத்துக்களை பெருமிதத்தோடும் திமிரோடும் மேடைகளில் முழங்கணும். இதுதான் பெரியார் சொன்னார். இந்த கொள்கை தமிழை சனியன் என்று சொன்னவர் பெரியார். தமிழ் படித்து பிச்சை கூட எடுக்க முடியாது. அதெல்லாம் பேசணும்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்து கொடுக்காமல் எண்ணி கொடுக்க முடியல, அள்ளி கொடுக்காமல் அளந்து கொடுக்க முடியாத நீ எதுக்கு சமூக நீதி பேசணும்? எதுக்கு பேசணும்? சனாதன ஒழிப்புனா எப்படி ஒழிப்பு? பிறப்பினாலேயே ஒருத்தனுக்கு உயர் பதவி கிடைக்கும்னா அதான சனாதனம். அதான் சனாதனம்.
அதானே? அதுதான் அப்புறம் அதேதான். ம். கருணாநிதி மகன் என்பதாலே நீங்க துணை முதல்வர், ம். கருணாநிதி மகன் என்பதனாலே நீங்க முதலமைச்சர், உங்கள் மகன் என்பதனாலே தம்பி உதயநிதி துணை முதல்வர். இது பிறப்பின் அடிப்படையில் வருகிற பதவி. இதுதான் கொடிய சனாதனம். ம். அப்புறம் நாங்க ஒவ்வொருத்தரும் தமிழ் சமூகம் எவ்வளவு எவ்வளவு? இப்ப நான் கோனார் நாட்டிலேயே எனக்கு 2 பதவி தான். ம். 2 அமைச்சர், ஒன்று எங்க ஐயா கண்ணப்பன், ஒன்று ஐயா பெரிய கருப்பன். 2 பேரையும் ஒரே மாவட்டத்தில் போட்டு முடிச்சு விட்டீங்க. வேற எங்கேயும் கோனார் இல்லையா? ம். திருநெல்வேலியில் இல்லை, இந்த நாமக்கல், இந்த திருவண்ணாமலைலாம் இல்லை. ஏன் இங்கே ஒரு அமைச்சர் அங்கே அது கொடுக்க முடியாது, மொத்தமாக முடிச்சு விட்டீங்க. சரிவா, சரி விடுங்க. ஆனால் உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர் இருக்கீங்க. உழைச்சி மேலே வராரு, படிப்படியாக வராரு. அப்போ நாங்கள்லாம் எப்படி உழைக்காம எப்படி உருண்டு வந்தோமா? இப்படி என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன உழைச்சிங்க? என்ன உழைச்சிங்க? உழைச்சோம். என்ன எங்க உழைப்பில் நீங்க பொழைச்சியலா இல்லை நீங்க உழைச்சியலா? என்ன உழைச்சிங்க? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அந்த கட்சியில் துணை முதல்வராக வர யாருக்கும் இல்லையா? எங்கள் அண்ணன் ராசா பேசுகிறாருங்க. பெரியார் அவர் தொடங்கினார், பெரியார் தொடங்கினார். அவர் இப்போ தேவையில்லை, பெரியார் இப்போ தேவையில்லை. அண்ணா அவர்கள் வளர்த்து ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வந்தார். ஐயா கருணாநிதி கலைஞர் அவர்கள் இதை காப்பாற்றிட்டார், இந்த சொத்தை காப்பாற்றிட்டார். இதை இனி வருவர் பராமரித்தால் போதுங்கிறாரு. அப்போ இது ஒரு சொத்து, பிரைவேட் லிமிடெட் பேசியிருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ப்ராப்பர்ட்டியா மாறி. இதெல்லாம் நீங்க எப்படி ஏற்கிறீங்க? இதெல்லாம் எங்க இருக்கு சமூக நீதி? எங்க இருக்கு சமூக நீதி சொல்லுங்க. பெண்ணிய உரிமை உங்க கட்சியில், உங்க அரசியல் அதிகாரங்களில் எத்தனை பெண் அமைச்சர்கள் சரிபாதி இருக்காங்களா? இல்லை. சரி, ஆதி திராவிடருங்கிறீங்க நீங்கள், நாங்கள் ஆதி தமிழருங்கிறோம். அந்த தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரர்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்கு எத்தனை அமைச்சர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? பொது அமைச்சர்கள். ஆதிராவிட நலத்துறைத்துறை ஒரு கர்மத்தையும் கொடுத்ததில்லை. இப்போ தமிழ் தேசிய அரசியல் வளருது, எழுச்சி வருதுன்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு நாங்கள் அடித்ததுனால கோவிச்செலியனுக்கும் அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையில் ஒரு தங்கச்சிக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுவும் 2.5 ஆண்டு, கடைசியாக 1.5 ஆண்டு இருக்கும்போது இப்போ கொடுக்குறீங்க. உளமாற உங்களுக்கு எண்ணம் இருந்தால் ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும். அப்புறம் எங்கே இருக்குது உங்கள் சமூக நீதி? எங்கே இருக்குது? எங்கிட்டு இருக்குது? எங்கே இருக்குது? எதையாவது பேசி விட்டு போகிறதா? நாங்கள் தான் பெண்ணிய உரிமைக்கு, நாங்கள் தான் பெண்ணிய காவலர்களுக்குன்னு. இவ்வளவு துள்ளி பாய்ந்து வருகிற பெருமக்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக இந்த திராவிட திருவாளர்கள்லாம் ஏன் எங்கள் ஐயா வீரமணிலாம் ஒன்றும் பேசலை? இல்லை, அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. பிரதானமாக பேசப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவிக்கு நடந்த ஒரு கொடுமை. அது சீமான் அதிலிருந்து மடைமாற்றினாரா அல்லது இந்த திராவிடர்கள் அதிலிருந்து? அவர் தான் போராடி அதை பற்ற வச்சு விட்டாரு. நீங்கள் திடீர்னு ஆளுநர் உரையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு திருப்பிட்டு போனீங்க. சீமான் மடை மாத்துறாருன்னா ஏன் அவரை பேசவில்லை, ஆர்ப்பாட்டம் போகிறவர்கள் உள்ள? நீங்கள் மடை மாற்றாத மக்கள் தானே, அப்படியே பிடிச்சி தொங்கி நீதியை நிலைநாட்டிடுவீல்ல. 30க்கும் மேற்பட்ட சிக்கல்கள் உங்கள் முன்னாடி இருந்தது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, ஸ்டெர்லைட்டு படுகொலை, அந்த படுகொலைக்கு அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த தாக்கல் அறிக்கை இன்னும் உங்ககிட்ட இருக்குது, நடவடிக்கை இல்லை. எல்லாருக்கும் பணி உயர்வு, பணியிட மாற்றம் கொடுத்து விட்டுட்டீங்க. அந்த பல்ல உடைச்சான பல்வீர்ச்சிங்கன்னு ஒருத்தன் அவனுக்கு பணி உயர்வு, எல்லாமே தங்கச்சி சிறுமதி கள்ளச்சாராய சாவில் நீதிமன்றமே காரி துப்பி இவங்க காய்ச்சிருக்க முடியாது, பின்னணியில் யாரோ இருக்கான்னுச்சு. யார் பின்னணி? அது அந்தமான் நிக்கோபர்லேருந்து வந்து அது இருக்கலாம். அது இப்போ இந்த மாதிரி எத்தனை வழக்குகளை நீங்கள் இது வரைக்கும் எல்லாம் கேட்குறாங்க. அந்த மேல்பாதியில் கோயிலுக்குள்ளே விடலை, அங்கே வேங்க வயலில் இன்னும் அந்த குடிநீரில் கழிவை கரைச்சவனுக்கு ஒன்றும் தெரியல, விசாரணை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் ஆற போட்டு காய போட்டு வேற ஒரு பிரச்சனையில் திருப்பி வண்டி ஓட்டிகிட்டு போகிறது நாங்களா நீங்கள? இப்போ ஆளுநர் எடுத்து நீங்கள் தெருவாக போராட வேண்டிய அவசியம் என்ன? எந்திரிச்சு போயிட்டாப்புல, அவ்வளோ தானே. நல்லதானே பண்ணிட்டு போயிருக்காப்புல, போயிட்டாரு, போக வேண்டியதானே. அவட போப்பா வருதா போப்பான்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ ஆளுநர் தான் அவர் அதை நியமிக்க முடியும். அப்போ அந்த உரிமையை கூட காப்பாற்றி வைக்காம நீ மாநில உரிமையை என்னத்தை பேசிட்டு இருந்த? நீ 18 ஆண்டுகள் நீங்கள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்கல்ல. சரி, ஐயா மன்மோகன் சிங்கில் 9.5 ஆண்டுகள் இருந்தீங்கல்ல. அப்போ இதெல்லாம் சரி பண்ணி விட்டுருக்கலாம்ல. சரி, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நீங்கள் போராடும் போது தடுத்ததாக கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க, அதை பார்த்துருந்தோம் நம்ம.
ஆனால் அதே விடயத்தை சொல்லி இப்போ ஆளுநருக்காக ஒரு போராட்டம் திமுக நடத்துது, உடனே மாவட்டம் முழுக்க அவர்களுக்கு அந்த போராட்டம் நடக்க அனுமதி, பேருக்கு ஒரு வழக்கு அப்படின்றப்ப இது ஒரு பாரபட்சம் இருக்கிறதா இல்லையா? ஏன் நீங்கள் போராட்டம் செய்யும்போது அவர்களுக்கு ஒரு அச்சம் வருது? என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் இருக்குதா இல்லையாங்கிறீங்க. நல்ல ஆட்சி கொடுக்குறவர்கள் தானே நீங்கள் நேர்மையாக ஒரு பிரச்சனையை அணுகி சந்தித்து அதை தீர்வு காண துடிப்பாங்க. அதை பற்றி பேசவே விடாமல் தடுக்கிறவங்க நேர்மையற்றவன் தானே. எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான்ல, ஒரு குற்றம் குறையை எடுத்து கூறுவதும் அநீதிக்கு எதிராக அறைகூவல் விடுத்து இது பண்ணுவதையும் குற்றமாக ஒரு ஆட்சி கருதுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்துருக்காரு பொருளுங்கிறான். இப்போ தெரியுது அவங்களுக்கு இது தப்புன்னு சொல்ல போகும்போது தப்புன்னு குரலை பிடிச்சி உள்ளதைக்கு போட்டா அப்போ யார் மேலே இருக்கிறா? இந்த குற்றம் செஞ்சவனை விட கொடிய குற்றவாளிகிட்ட ஆட்சி இருக்குது. அதுதான் அர்த்தம். சரி, இப்போ என்ன எதை 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 பேசி இது சரி பண்ணுவீங்க? உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்டம் ஆடுங்க, கொஞ்சம் நாளைக்கு ஆடுங்க, எவ்வளோ நாளைக்கு ஆடுவீங்கன்னா வேறு வழி என்ன இருக்குது? இல்லை, இப்படியெல்லாம் பேசி சீமான் மடைமாற்றி கொண்டு ஆரியத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அதில் சில பேர் பேரை சொல்ல வேணாம், இன்றைக்கி பேசியிருக்கிற விஷயம் என்னென்னா, அங்கே காசு வாங்கிட்டு இங்கே பேசுவார் சீமான், அதிமுகட்ட வாங்கிட்டு திமுகவுக்கு பேசுவார், காங்கிரஸ்கிட்ட வாங்கி பாஜகவுக்கு பேசுவார், பாஜக வாங்கி இங்கே பேசியிருப்பார், இப்படியாக செய்யக்கூடியவர் தான் இவர் அப்படின்னு சொல்ல வராங்க. இல்லை, அது அவர் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா எல்லா இடத்துலையும் காசை வாங்கி வாங்கி கொடுத்தது அவர் தான். எனக்கு புரோக்கர் வேலை பார்த்தது அவர் தான். இங்கே காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாப்புல, இதை பேசுங்கன்னு சொல்லாப்புல, அப்புறம் இங்கே காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாப்புல, இதை பேசுங்கன்னு சொல்லாப்புல. இப்போ என்ன பேசுகிறாருல, ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு பேசுகிறாப்புல. உங்களுக்கு புரியுதா? அதான் அந்த அந்த இறைமகன் இயேசு சொன்னதான், தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக, ஆமேன். ஏன்னா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் தெரியும், தான் திருடி பிறர் நம்பான்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு, இதுதான் அது. வேற அடுத்து நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது குறிப்பாக நிறைய விஷயங்கள் இல்லை இப்போ நீங்கள் இப்போ இந்த இடஒதுக்கீட்டு விஷயத்தில் நம்ம பேசணும், தெளிவாக பேசணும். நாங்கள் அருந்ததிய மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க போல ஒரு கற்பிக்கப்படுது. அதை திராவிட திருவாளர்களே பிரச்சாரம் பண்ணாங்க. ஆமாம், திராவிட திருவாளர்களே ரொம்ப பேசுகிறாங்க. இது எனக்கு முன்னாடி பேசியிருக்க வேண்டிய எங்கள் அண்ணங்கள்லாம் சூழ்நிலை கருதி பேச முடியல. இப்போ நான் பேசி ஆகணும். என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அருந்ததிய மக்களினுடைய இடஒதுக்கீட்டை இந்த நிலத்தில் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே யாருமே மானுடம் பற்றற்ற மிருகங்கள் ஒருத்தனும் கிடையாது. இப்போ அதில் உதாது எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், பறையர், தேவேந்திரர், இந்த மலை பழங்குடி மக்கள், இவர்களுக்குன்னு 18 விழுக்காடு இருக்குது. ஆமாம், இதில் இருக்குது. இதில் அருந்ததிய மக்கள் இடஒதுக்கீடு கட்டு போராடுகிற போது அதிகாரத்தில் இருந்த பெருமக்கள் அவர்களுக்கு 3, 5, 6 வாங்கி கொடுத்துருக்கணும். கூடுதலாக கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். பொது இடஒதுக்கீட்டில் இருந்து வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் பெறுகிற இடஒதுக்கீடு விட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த மக்களின் இடஒதுக்கீடு அதிகம். புரியுதுன்னு நினைக்கிறேன். எண்ணிக்கை அடிப்பில் இடம் எதுக்கு? அப்போ எப்படி இந்த தாழ்த்தப்பட்ட மேலே வருவேன்? இது தாழ்த்தப்பட்டவனாகவும் இல்லை, வீழ்த்தப்பட்டவனாகவும் இருக்கான். இப்போ இதில் பல காலமாக கீழே கிடக்கிற நான் மேலே வர முண்டி முளைச்சி வரும்போது அதில் இது என்ன பண்ணோம்னா, எப்படி இருந்து பொது அடிப்படையில் எப்படி எடுத்து கொடுப்பீங்க? பொருளாதாரத்துலன்னா பொருளாதார அடிப்படையில் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு நீங்கள் 10 விழுக்காடு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறீங்க. சரி, அது எங்கே இருந்துச்சு? அந்த 10 பொதுவில் இருக்குது. இப்போ நான் எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டாக இருக்கேன். உங்களுக்கு புரியுது? எனக்கு நீ எனக்கிட்ட இருந்து கொடுத்துருக்க கூடாது, பொதுவில் இருந்தால் வாங்கியிருக்கோம். அது அருந்ததிய மக்களுக்கு 3 10 5 கூட கொடுங்க, அல்லது 6 கூட கொடுங்க, 10 கூட கொடுங்க, அங்கேருந்து வாங்கி கொடுத்துருக்கணும். இப்போ எங்கள் ஐயா மருத்துவர் கேட்டதுக்கு பதிலாக இந்த படையாட்சி மக்களுக்கு, இப்போ வன்னியர்களுக்கு 10.5 எங்கேருந்து கொடுத்தீங்க? அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பொதுவிலிருந்து எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா இவனே பாவப்பட்டேன், இவனுக்கே பத்தாதியா, அவனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும், அவனுக்கு கொடுத்துருக்கணும். நீ அவனுக்கு 3 கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கணும். அதை செய்யாமல் என்ன பண்ணிட்டீங்க? ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்கிறவன்ட்ட அவனுக்கு குரலற்றவன், அரசியல் அதிகாரமற்றவன், எளிய மக்கள் அவனை டப்புன்னு எடுத்து 3 இருந்தானே அவனுக்கு கொடுத்துட்டீங்க.
ஆனால் நியாயமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுவிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சமூகங்கள் இருக்குல்ல, இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் கூட்டத்துக்குள்ள எந்த மோதலும் இல்லாமல் அழகாக அண்ணன் தம்பியாக ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்திருப்பான். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் 3 விழுக்காடை கொடுத்தீங்க, இஸ்லாமியர்களுக்கு 3.5 கொடுத்துட்டீங்க, அதாவது போயிட்டுது. ஆனால் இந்த 3 விழுக்காட்டில் முன்னுரிமைன்னு ஒன்று போட்டு என்ன பண்ணிட்டீங்க, மீதி இருக்கிற 15ல் இவங்களும் இந்த பொது திறன் போட்டியில் எங்களோட போட்டி போடலாம். யார்? இந்த பறையர் பழங்குடி மக்கள் தேவேந்திரரோட நீங்கள் போட்டியிடலாம். அப்படி போட்டியிடும்போது முன்னுரிமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை யார் கொடுக்கணும்? அருந்ததிய மக்களுக்கு கொடுக்கணும்னு போட்டீங்க. அதனால இந்த இருக்கிற 15 விழுக்காட்டுலையும் அவர்களுக்கு போக மீதின்னு எங்களுக்கு ஆயிடுது. அதுலேயும் வந்துடுறாங்க. வந்ததில் அது என்ன ஆயிருதுன்னா, சாப்பாடு என்னது, அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடும் போது அது மிச்சச்சோறு எச்சிச்சோறாயிருது. அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 இடம்னா 4 அருந்ததியருக்கு போக 1 பறையும் எனக்கு கிடைக்குது. இல்லை, ஒரு இடம் தான் பறையன்னு எனக்கு கிடைக்குது. அப்புறம் எஸ்டி எங்கிட்ட வருவான், அப்புறம் தேவேந்திரன் எங்கிட்ட வருவான்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அப்போ நீ என்ன செய்யணும், அந்த 3 இப்போ கொடுத்துட்டா விட்டுரு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் 3, அதை கொண்டாந்து இங்கே போடு. 18 ஆக்குங்க. 18 ஆக்கு. 14 வருஷமா நான் நிறைய இழந்திருக்கேன், வட்டியோட சேர்த்து 5 போட்டு 20 கொடுத்துரு. என்ன சொல்றது புரியுதா? இப்போ நாங்கள் போய் திருப்பி அந்த மக்கள்கிட்ட அதெல்லாம் தப்பு, அதை கூடு அப்படி பேச வரல, விட்டுரு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை தூக்கிடு. எனக்கு பாதிக்கப்பட்ட 3 கொடு குறைஞ்சது இல்லை, எனக்கு நீ நியாயமாக கொடுக்கணும், எனக்கு 5 கொடுத்து 20 கொடுத்துடணும். சரி, நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க. இதை பகுத்தறிவு பேசியவர்கள், சமூக நீதி பேசியவர்கள் இதெல்லாம் ஏன் நீங்கள் சிந்திக்கல? பொதுவிலேருந்து எடுத்து கொடுத்து எவனும் பாதிக்கக்கூடாது, அவனும் பாதிக்கக்கூடாது, அவனுக்கு அப்படி தானே கொடுத்துருக்கணும் சமூக நீதியின் காவலர்கள். நானே நெளிஞ்ச ஓட்டத்தட்டில் 4 பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன், அதில் 2 எடுத்து கொடுத்துட்டு பேசாமல் நான் கொடுத்து விட்டேன்னா எப்படி?